வணக்கம் அன்புமான செல்வங்களே. இன்றைக்கி நம்ம அதே ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸில் ஆல்கஹாலினுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். சரியா? பொதுவாக அந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கப்படும் பொழுது ஆல்கஹாலில் வந்து அந்த குறைவான கார்பன் எண்ணிக்கை, குறைவான கார்பனுடைய நம்பர்ஸ் வந்து கார்பனுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய ஆல்கஹால்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நீர்மங்களாக இருக்கும், எளிதில் ஆவியாகக்கூடிய நீர்மங்களாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து கார்பன் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஆல்கஹால்கள் வந்து மெழுகு போன்ற திண்மங்களாக இருக்கும், வேக்சி சாலிட்ஸ்ன்னு சொல்லுவோம். மெழுகு போன்ற திண்மங்களாக காணப்படும். ஆல்கஹாலை பொறுத்தவரை அதே மாதிரியான மாலிகுலர் வெயிட், மூலக்கூறு நிறை இருக்கக்கூடிய அதனை ஒத்த மூலக்கூறு நிறை கொண்டு இருக்கக்கூடிய அல்கைன்கள், எஸ்டர்கள், ஆல்டிஹைடுகள், இதை விட ஆல்கஹால்களினுடைய கொதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகமாக காணப்படும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆல்கஹாலில் ஏற்படக்கூடிய ஹைட்ரஜன் பிணைப்பு. சரியா? முதல்ல இந்த ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய அந்த OH பிணைப்பை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஆல்கஹால், சரியா? இப்போ ஒரு ஆல்கஹால் மூலக்கூறு எழுதிக்கிட்டேன். இந்த ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான் கவர்த்தன்மைன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இதனுடைய எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி 3.5, இதனுடைய ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வந்து 2.2. சரியா? ஸோ இங்கே ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும், இந்த OH சூழலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே மிக அதிக அளவு எலக்ட்ரான் கவர்த்தன்மை, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால என்ன செய்யும் அப்படின்னா வந்து இந்த ஆக்சிஜனானது இந்த பிணைப்பு, OH பிணைப்பில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு இருக்குல்லையே, அந்த பிணைப்பில் உள்ள எலக்ட்ரானை இப்போ ஆக்சிஜனில் எடுத்துக்கிடும். அதனால் ஆக்சிஜனில் எப்பொழுதுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதே நேரத்தில் ஹைட்ரஜனில் ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். சரிதானா? அதனால் இந்த பிணைப்பை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போலார் பாண்டுன்னு சொல்லுவோம். போலார் பிணைப்பு அல்லது தமிழில் போலார் பாண்ட். சரியா? போலார் பாண்ட் அப்படின்னு நம்ம இந்த சொல்லுவோம். இந்த பிணைப்பு வந்து என்ன அப்படின்னா வந்து போலார் பிணைப்பு, முனைவு பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். முனைவு பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இதில் இந்த பிணைப்பில் இதில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால ROH. ஓகேவா? ஸோ இந்த ஒரு மூலக்கூறு ஆல்கஹால் மூலக்கூறுகளுக்கும் இன்னொரு ஆல்கஹால் மூலக்கூறுகளுக்கும் இடையே, சரிதான், இன்னொரு ஆல்கஹால் மூலக்கூறுகளுக்கும் இடையே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஆல்கஹாலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் இன்னொரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பானது என்ன செய்யப்படும், காணப்படும். சரியா? ஸோ இந்த மாதிரியான பிணைப்புகள், அல்லது இப்படி எழுதிக்கலாம், நீங்கள் வந்து இப்படியும் போட்டுக்கலாம், அல்லது நீங்கள் எப்படி போடுங்க, இந்த ஹைட்ரஜன் அணுக்கு ஒரு ஆல்கஹால் மூலக்கூறில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு ஆல்கஹால் மூலக்கூறில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் இடையே வந்து என்ன காணப்படும் அப்படின்னா வந்து ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பு. ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்னா என்ன? ஹைட்ரஜன் பிணைப்பு என்பது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃப்ளூரின் போன்ற அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் ஹைட்ரஜன் அணுவிற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு டைபோல் இன்டராக்ஷன், இருமுனை கவர்ச்சி விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ரஜன் பிணைப்பு, ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இந்த ஆல்கஹாலில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பிணைப்பான அந்த ஆல்கஹால் இருக்கிறதுனால என்ன செய்யப்படும் அப்படின்னா வந்து இதனுடைய கொதிநிலை, இதே மாதிரி ஈக்குவல் மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய ஆல்கைன், ஆல்டிஹைட், எஸ்டர்ஸ், இதனுடைய ஈத்தர் கூட எடுத்துக்கலாம், இதனுடைய கொதிநிலையை காட்டிலும், பாயிலிங் பாயிண்ட்டை காட்டிலும் ஆல்கஹாலினுடைய பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதிகமாக இருக்கும். இதே நேரத்தில் இன்னொரு கான்செப்ட் பார்க்குறோம். இன்னொன்று அப்படின்னா வந்து இப்போ ஒரு பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால், 3 ஆல்கஹால் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரே மாதிரியான மாற்றிய பண்புடையது, ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கக்கூடிய 3 வகையான ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். இப்போ பியூட்டனால் எடுக்கிறோம்னு வைங்களேன். பியூட்டனாலில் வந்து இது என் பியூட்டனால், செகண்டரி பியூட்டனால், டெர்ஷரி பியூட்டனால், இந்த 3ஐயும் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. 3க்கும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு. சரியா? ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கக்கூடிய ஒரே மாலிகுலர் ஃபார்முலா இருக்கக்கூடிய இந்த ஆல்கஹாலில் பிரைமரி ஆல்கஹாலினுடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து டெர்ஷரி, மற்ற 2 செகண்டரி மற்றும் டெர்ஷரி ஆல்கஹாலினுடைய பாயிலிங் பாயிண்டை விட அதிகமாக இருக்கும். பிரைமரி ஆல்கஹாலினுடைய இது வந்து இருக்கும். ஸோ பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் ஒரே மாதிரியான மாலிகுலர் ஃபார்முலா இருக்கக்கூடிய, ஒரே மாலிகுலர் ஃபார்முலா இருக்கக்கூடிய, அல்லது ஒரே மாதிரியான ஐசோமர்ஸ், ஒரே மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸாக இருக்கக்கூடியதில் பிரைமரி ஆல்கஹால் has more boiling point than secondary and tertiary. ஸோ பாயிலிங் பாயிண்ட்டை பொறுத்தவரை பிரைமரி ஆல்கஹாலினுடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து பிரைமரி ஆல்கஹாலில் இப்போ என் பியூட்டனால் எடுத்துக்கோம், CH3, CH2, 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 OH. ஓகேவா? அதே நேரத்தில் செகண்டரி பியூட்டனால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லது CH2, CH, CH3, OH செகண்டரி பியூட்டல். இப்போ டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் எடுத்துக்கணும்.
இது செகண்டரி பியூட்டில் ஆல்கஹால், இது டெர்ஷரி பியூட்டில் ஆல்கஹால். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 கான்செப்டில் 3 ஆல்கஹாலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்கஹால் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை எதற்கு அதிகமாக இருக்குது, இது ஹைலி எக்ஸ்போஸ்டுன்னு சொல்லுவது. இந்த OH தொகுதியானது என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா வந்து எளிமையாக ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். மற்றபடி இந்த குரூப்லலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த OH துணைஞ்சிருக்கக்கூடிய கார்பனில் நிறைய கிளைச்சங்கல்கள் இருக்குது. சரியா, நிறைய செயின்ஸ் நம்மளுக்கு செயின் ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, அந்த செயின் ஃபார்ம் ஆகிறதுனால இங்கே பிரைமரி ஆல்கஹாலை பொறுத்தவரை இந்த OH குரூப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைலி எக்ஸ்போஸ்டுன்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஹைட்ரஜன் பிணைப்புக்கு உருவாகக்கூடிய தன்மை இங்கே அதிகம். எனவே இந்த இதை பொறுத்தவரை பாயிலிங் பாயிண்ட் வந்து பிரைமரி ஆல்கஹாலுக்கு வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஒத்த மூலக்கூறு வாய்ப்பாடுடைய இது இருக்கும். அல்லது எப்படி சொல்லலாம்னா ஒரே மாதிரியான மாற்றி அமைப்புடைய இல்லை ஒரே மாற்றி அமைப்பில் மாற்றியங்களில் மட்டும் மாறுபடக்கூடிய பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் வந்து ஹேஸ் மோர் பாயிலிங் பாயிண்ட் தேன் செகண்டரி அண்ட் டெர்ஷரி. சரியா, இப்போ இதே இது இன்னொரு கான்செப்ட் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா வந்து சாலிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நீரில் கரையக்கூடிய தன்மை. சாலிபிலிட்டி நீரில் கரையக்கூடிய தன்மை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய ஆல்கஹால்கள் வந்து நீரில் கரையும் தன்மையுடையதாக இருக்கும். மற்ற கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்க நீரில் கரையும் தன்மை குறைஞ்சிரும். காரணம் என்ன அப்படின்னா நீரோடு இந்த ஆல்கஹால் தொகுதியானது ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்கும் தன்மையுடையதாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா OH, இன்னொரு ஆல்கஹால் மூலக்கூறு எழுதிப்போம். ஸோ பொதுவாக இதில் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா இதில் வந்து ஒரு டெல்டா பாசிட்டிவ் இருக்கும், இங்கே டெல்டா நெகட்டிவ், ஆக்சிஜனில் டெல்டா நெகட்டிவ் இருக்கும், ஹைட்ரஜனில் டெல்டா பாசிட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் இங்கே நீர்லையும் அது நீரும் வந்து ஆல்கஹாலினுடைய இங்கே நீரினுடைய அமைப்பு வச்சுட்டு தான் நம்ம ஆல்கஹாலுடைய அமைப்பையும் விவரித்து சொல்லியிருப்பாங்க. ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஆல்கைல் குரூப் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இங்கே வந்து டெல்டா நெகட்டிவ் அப்படின்னா வந்து டெல்டா பாசிட்டிவ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு சரிதானா. ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகிருக்கும். அல்லது இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு வேணும், இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு இப்படி இருக்கும். சரியா, ஸோ இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து இங்கே வந்து நீரோட வந்து ஆல்கஹால் மூலக்கூறானது ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்கக்கூடிய காரணத்தினால் நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து இது வந்து நீரில் கரையும். இப்போ இந்த கார்பனுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்னா கார்பனுடைய எண்ணிக்கை அதிகரிக்க என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த மெத்தில் ஆல்கல் குரூப் என்பது பொதுவாக நீரை வெறுக்கக்கூடிய தொகுதி. சரிதான், ஆல்கல் குரூப் என்பது நீரை என்ன செய்யும், வெறுக்கும் பண்புடையதாக இருக்கும். எனவே நீரை வெறுக்கக்கூடிய தொகுதிகள் வந்து இருக்கிறதுனால நீரினுடைய கரையும் திறன் என்ன ஆயிடுச்சுன்னா சாலிபிலிட்டி என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்து கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்க என்ன செய்யும், குறைஞ்சிட்டே போயிடும். சரியா, இப்போ நம்ம ஒரு டேபிள் காலம் போட்டிருக்காங்க நம்ம புக்கில். சரிதான், ஒவ்வொரு அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் காலத்தில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு பியூட்டேன் கொடுத்துருப்பாங்க, ப்ரோப்பனால், மீத்தாக்சி, ஒரு ஈத்தர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஒரு பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால். இதனுடைய மாலிகுலர் வெயிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோலார் நிறை, மோலார் மாஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோலார் ஈக்குவல் டு வந்து 60 வரும். சரிதான், ஆனால் அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பியூட்டேனோட ப்ரோப்பனாலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ரோப்பனாலோட வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோப்பனாலுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மீத்தாக்சி ஈத்தனுக்கு வந்து ப்ரோப்பனாலோட கம்மியாக இருக்கும். ஸோ ஃபர்தராக வந்து ப்ரோப்பைன் 2 ஆல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரோப்பைன் 2 ஆலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை விட கம்மியாக இருக்கும். ஏன்னா பிரைமரி ஆல்கஹாலுக்கும் செகண்டரி ஆல்கஹாலுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பிரைமரி ஆல்கஹால் தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சரி, அந்த டேபிள் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைரெக்டாக வந்து ஆல்கஹாலினுடைய வேதிப்பண்புகள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் பார்க்கலாம். ஸோ ஆல்கஹாலினுடைய வேதிப்பண்புகள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஆல்கஹாலினுடைய கருகவர் பதிலீட்டு வினை, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்ப்போம். ஸோ ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய இந்த OH தொகுதியானது காரத்தன்மையுடையது. இந்த ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய OH தொகுதியானது என்னது, காரத்தன்மையுடையது. ஏன் காரத்தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஆக்சிஜனில். ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது வழங்கக்கூடிய காரணத்தினால் இதை நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம், லூயி பேஸ். சரியா, ஸோ இது வந்து ஒரு பேஸ். ஸோ இது ஒரு காரத்தன்மையுடையதாக இருக்கிறதுனால இது அமிலங்களோடு வினைபுரியும் பொழுது அமிலங்கள் கொடுக்கக்கூடிய புரோட்டானை எளிதாக ஏற்றுக்கொள்ளும். இப்போ ஒரு புரோட்டான், ஒரு அமிலம் கொடுக்கக்கூடிய இந்த புரோட்டான் என்ன செய்யும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். சரிதான், புரோட்டானை ஏற்றுக்கொண்டு என்ன தான் மாறும் அப்படின்னா OH2 அப்படின்னு மாறும். ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜனில் இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே போனதுனால இந்த ஹைட்ரஜன் இதோட செஞ்சிடும் OH2 மாறும். ஸோ இதில் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே போயிட்டதுனால இங்கே ஒரு எலக்ட்ரான் குறைபாடு ஏற்படும். எனவே இங்கே என்ன செய்யும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ப்ளஸ் சார்ஜ் போடுவோம். ஸோ இந்த OH2 தொகுதியானது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த OH2 தொகுதியை வந்து
எளிதாக ஒரு கருகவர் பதிலீட்டு OH2 தொகுதி இருக்கிறதுனால இங்கே எளிதாக ஒரு கருகவர் கரணியால் என்ன செய்யும், ஒரு பிஆர் மைனஸால் என்ன செய்யும் அப்படின்னா வந்து எளிதாக இது என்ன செய்ய முடியும் அப்படின்னா இது வந்து பதிலீடு செய்ய முடியும். இதை நீக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த பிஆர் மைனஸை நம்ம இந்த OH மைனஸ், ஆக்சுவலாக இது OH மைனஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வந்து பதிலீடு எதுலன்னா OH மைனஸ்க்கு பதிலாக ஒரு பிஆர் மைனஸ் சேர்க்குறோம். ஸோ இது கருகவர் பதிலீடு. ஸோ இந்த தொகுதி வந்து எளிதாக நீக்கக்கூடிய தொகுதியாக இருக்கும். எனவே என்ன செய்யும் அப்படின்னா வந்து இதுக்கு பதிலாக நம்ம வந்து பிஆர் மைனஸ் போட்டுக்கலாம். பொதுவாக நம்ம வந்து ஒரு அல்கைல் ஹாலைடு, ஒரு ஓரிணைய ஆல்கஹால் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு பிரைமரி ஆல்கஹால் வந்து இந்த கருகவர் பதிலீட்டு வினைக்கு மிக எளிமையாக உட்படும். அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மூவினிய ஆல்கஹால், ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஹீட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். இப்போ ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கோம். ஒரு பிரைமரி ஆல்கஹால் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் ஒரு CH3 ஒரு ஆல்கஹால் எடுத்துக்குவோம். எத்தில் ஆல்கஹால் எத்தனால் வந்து ஒரு ஹெச்பிஆரோட வினைப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக நம்ம போடுறோம். நம்ம அது பின்னாடி வந்து இந்த ரியாக்ஷன் எழுதுகிறேன், மெக்கானிசம் எழுதுவோம். இப்போ வந்து H2O, இந்த H2O வெளியே போகும், இந்த பிஆர் OH மைனஸுக்கு பதிலாக ஒரு பிஆர் மைனஸ் உள்ளே வரும். ஸோ CH3 CH2 பிஆர் ப்ளஸ் H2O அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, ரியாக்ஷன் வந்து எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, சிம்பிளாக இந்த எப்படி ரியாக்ஷன் நடக்குங்கிறது எழுதிட்டேன். ரியாக்ஷன் எப்படி நடக்கும், ரியாக்ஷனில் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு எழுதிட்டேன். இப்போ ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னா வந்து இந்த ஹைட்ரஜன், இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இந்த பிஆர் என்ன செய்யும் அப்படின்னா வெளியே போகும். சரிதான், அந்த பிஆர் வெளியே போகும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா CH3 CH2. ஓகே, ஸோ இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்பொழுது H அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்டர்மீடியட். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த புரோட்டனேற்றம் அடைந்த, இது எப்படி சொல்லணும் அப்படின்னா புரோட்டனேற்றம் அடைந்த ஆல்கஹால். ஒரு புரோட்டான் வந்து இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணனால இதை நம்ம என்ன சொல்லுவோம், புரோட்டனேற்றம் அடைந்த ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த பிஆர் மைனஸ் என்ன செய்யும் அப்படின்னா, பிஆர் மைனஸ் வந்து கருகவர் தாக்குதல் நடத்தும். சரியா, நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஸோ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கும் பொழுது இந்த எலக்ட்ரானை இது வந்து அப்ஸ்ட்ராக்ட், இந்த எலக்ட்ரானை இந்த ஆக்சிஜன் வாங்கிட்டு எப்படி போயிடும் அப்படின்னா வந்து இது H2O வெளியே போயிடும். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3 CH2 Br ப்ளஸ் H2O. ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த ஸ்டெப்பில் இந்த பிஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளியோஃபைல் வந்து கருகவர் கரணி தாக்கக்கூடிய நிகழ்வும் இந்த H2O வெளியே போகக்கூடிய நிகழ்வும் ஒரே நேரத்தில் நடைபெறும். சரியா, இந்த பிஆர் மைனஸ் தாக்கக்கூடிய நிகழ்வும் இந்த H2O வெளியே போகக்கூடிய நிகழ்வும் என்ன செய்யும், ஒரே இதில் நடக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா SN2 வினை. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து என்னது, SN2 வினை. ஸோ பிரைமரி ஆல்கஹால் எந்த வினையை ஃபாலோ பண்ணி கருகவர் பதிலீட்டு வினைக்கு உட்படும், ஆல்கஹாலினுடைய கருகவர் பதிலீட்டு வினைக்கு உட்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா SN2 வினையில் நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு புரோட்டனேற்றம், திரும்ப வந்து கருகவர் தாக்குதல் நடக்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கருகவர் தாக்குதலும் இந்த நீர் மூலக்கூறு வெளியேறக்கூடிய படியும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே நேரத்தில் அந்த நிகழ்வானது ஒரே நேரத்தில் நடைபெற்று நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து அல்கைல் ஹாலைடானது கிடைக்கும். ஸோ இந்த வினை நிகழக்கூடிய வினை அப்படின்னா வந்து SN2 வினை. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு மூவினிய ஆல்கஹால் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு டெர்ஷரி ஆல்கஹால், ஒரு டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் எடுத்துக்குவோம். சரியா, இப்போ இந்த SN1 வினை SN2 ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தாச்சு. SN வினைகள் அப்படிங்கிறது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அதில் SN1 ரியாக்ஷன் அப்படின்னா யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். SN2 வினை அப்படின்னா பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த ஓரிணைய ஆல்கஹால் இருக்கு இல்லையா, பிரைமரி ஆல்கஹால் வந்து SN2 வினையை ஃபாலோ பண்ணும். ரெண்டாவது வந்து டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் வந்து என்ன வினையை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா SN1 வினை. SN2 வினைக்கும் SN1 வினைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, SN2 வினையில் வந்து எந்த அயனிகளும் உருவாகாது. நேர்மின் அயனி எதிர்மின் அயனிகள், நேர்மின் அயனி கார்பன் அயனிகள் வந்து கார்பன் நேர அயனியானது எங்கே உருவாகாது அப்படின்னா வந்து SN2 வினையில் உருவாகாது. SN1 வினையில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து கார்பன் அயனி நேர அயனியானது உருவாகும். ஸோ இங்கேயுமே ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம ஒரு HBr சேர்க்குறோன்னு வச்சுங்க. ஸோ இந்த அமிலத்தில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டான், சரிதான், அமிலத்தில் இருக்கக்கூடிய அந்த H+ ஆனது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு இங்கே ஒரு பிணைப்பு உருவாகும். ஸோ CH3 இந்த CH3. ஸோ இந்த எலக்ட்ரானை இது வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இங்கே ஒரு பிணைப்பு OH என்ற ஒரு புதிய பிணைப்பு உருவாகும். இந்த எலக்ட்ரான் இது கொடுத்தனால இங்கே ஒரு நேர்மின் தன்மை உருவாகும். சரியா, ஸோ Br மைனஸ் வந்து வெளியே போகும்.
ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த பிஆர் மைனஸ் வந்து அங்கே நம்மளுக்கு வந்து ஆல்கஹால் இது ஓரினை ஆல்கஹாலில் வந்து இந்த பிஆர் மைனஸ் வந்து எளிமையாக வந்து அட்டாக் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து பிஆர் மைனஸ் என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல பிஆர் மைனஸ் வந்து அட்டாக் பண்ண வர முடியாது. ஏன் அப்படின்னா வந்து முன்னாடி வர முடியாது, இங்கே ஒரு பல்கியர் குரூப் இருக்கிறதுனால பிஆர் மைனஸ் உள்ளே நுழைய முடியாது. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இங்கே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னு சொல்லுவோம். அந்த பல்கியர் குரூப் இருக்கிறதுனால இந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸை நம்ம வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன உருவாகணும் அப்படின்னா வந்து இந்த பிணைப்பானது என்ன செய்யும் அப்படின்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கொடுத்துட்டு கார்பனில் ஒரு நேர் அயனி உருவாகும். சரினா இங்கே பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து இதுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், CH3 ஸோ ஒரு கார்பன் நேர் அயனி உருவாகும். சரியா, ப்ளஸ் H2O. ஸோ இந்த கார்பன் நேர் அயனி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இங்கே ரெண்டு கார்பன் நேர் அயனி வந்து பிளேனார் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், ஒரே தளத்தில் அமைஞ்சிருக்கும். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நேர் அயனி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வந்து பிளேனார் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இந்த கார்பன் அயனியில் இப்போ ரெண்டு விதமான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று பிஆர் மைனஸ் தாக்குதல் நடத்தலாம். ஒன்று என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து என்ன செய்யலாம், பிஆர் மைனஸ் இங்கேருந்து தாக்கலாம், இங்கேருந்து தாக்குதல் நடத்தலாம். சரியா, ஸோ எப்படி தாக்குதல் நடத்தினாலும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா CH3 Br CH3. நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரியா, இது எந்த மாதிரியான மூலக்கூறு உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த பிஆர் மைனஸ் தாக்குதல் எந்த புறத்துலேருந்து தாக்குதல் நடத்தினாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வந்து டெர்ஷியரி பியூட்டைல், அதனால் டெர்ஷியரி பியூட்டைல் புரோமைடு. ஓகே, டெர்ஷியரி பியூட்டைல் புரோமைடு அல்லது என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து 2 ப்ரோமோ ஏன்னா ப்ரோமோ இருக்குது, மெத்தில் இருக்குது. ஸோ ப்ரோமோ ஃபஸ்ட் வந்துடும். 2 ப்ரோமோ 2 மெத்தில் ப்ரோபைன், 2 ப்ரோமோ 2 மெத்தில் ப்ரோபைன். அல்லது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து ஜென்ரல் நேம் சொன்னோம்னா டெர்ஷியரி பியூட்டைல் புரோமைடு. இது ஒரு ஸ்டெப், இது பதிலீட்டு வினை. சரினா இது வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது, அது என்ன அப்படின்னா வந்து எலிமினேஷன். இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா எலிமினேஷன், நீக்கக்கூடிய வினை, நீக்கல் வினை. இப்போ இங்கே இருக்கக்கூடியதில் ஒரு பீட்டா நீக்கம், இங்கே இருக்கக்கூடியதில் என்ன இருக்குது, ஒரு பீட்டா நீக்கம் அப்படின்னா இதை நீங்கள் ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது மூணுமே இது பீட்டா தான், இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா. பீட்டானா என்ன, இந்த கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து என்ன, இது ஆல்ஃபா அப்படின்னா இது வந்து இதில் வந்து வினைத்தொகுதி இருந்துச்சு இல்லையா, அப்போ இந்த கார்பனுக்கு பக்கத்தில் உள்ள கார்பன் வந்து பீட்டா, அப்போ இதுவும் பீட்டா தான், இதுக்கு பக்கத்தில் அடுத்த கார்பன் தான், இதுக்கும் அடுத்த கார்பன், இதுவும் பீட்டா தான். சரினா இதில் இருந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு ஹைட்ரஜன், சரியா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் H+ ரிமூவ் ஆச்சு அப்படின்னா இந்த பிணைப்பு, சரினா இந்த பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த 2 எலக்ட்ரான்கள் இந்த பிணைப்புக்கு வந்துடும். அப்போ இந்த பிணைப்பு டபுள் பாண்ட் ஆயிரும். இது வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா H+ ரிமூவ் ஆகும். சரியா, ஸோ இங்கே என்ன நடக்கும்னா H+ ரிமூவ் ஆகும். ஃபர்தராக வந்து இது H+ நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து இது மறுபடியும் இந்த நேர் அயனி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து H+ வந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பன், இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். சரிதானே, இந்த பிணைப்பு இங்கே வந்து என்னால் இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு CH3 ஓகேவா. ஸோ என்ன கிடைக்கும் இதனுடைய இது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 மெத்தில் ப்ரோபிலின். சரிங்களா, 2 மெத்தில் ப்ரோப்பீன். சரியா, 2 மெத்தில் ப்ரோப்பீன் நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் மறுபடியும் இதில் ஒரு சேர்க்கை வினை HBr, ஒரு சேர்க்கை வினை நடந்துச்சு அப்படின்னா மார்கானிக் ஆஃப் விதியின் படி சேர்க்கை வினையில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இங்கே Br- எங்கே போகும், Br- வந்து எங்கே போகும், கூடும் பொருளில் இருக்கக்கூடிய எதிர்மின் பகுதி எங்கே இருக்க முடியும், டபுள் பாண்டில் இருக்கக்கூடிய கார்பனில் குறைவான ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனுக்கு போகும். ஸோ இந்த Br இங்கே வரும், ஹைட்ரஜன் எங்கே போகும், இதில் போச்சு அப்படின்னா ப்ராடக்ட் வந்து இதே ப்ராடக்ட் 2 ப்ரோமோ 2 மெத்தில் ப்ரோப்பேன் கிடைக்கும். ஸோ இந்த வினையானது என்ன அப்படின்னா வந்து SN1 வினை வழிமுறையை பின்பற்றும். ஸோ இந்த வினையில் முதல் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு புரோட்டனேற்றம் நடந்து புரோட்டனேற்றம் வந்து நீர் மூலக்கூறு நீக்கப்பட்டு ஒரு கார்பன் நேரயனி உருவாகும். கார்பன் நேரயனி உருவானதுக்கு பிறகு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று சப்ஸ்டிடியூஷன் நடக்கலாம், பதிலீட்டு வினை நடக்கலாம். அந்த Br- வந்து என்ன செய்யலாம், கருக்கவர் தாக்குதல் நடத்தி விளைபொருளை கொடுக்கலாம். அல்லது ஒரு பீட்டா எலிமினேஷன், ஒரு பீட்டா நீக்கம் நடந்து ஹைட்ரஜன் H+ ரிமூவ் ஆச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு அல்கீன் கிடைக்கும். இதுனா ஒரு அல்கீன் கிடைக்கும். ஸோ இந்த அல்கீனில் நம்ம ஒரு சேர்க்கை வினை நடைபெறும்போது மார்கானிக் ஆஃப் விதியின் அடிப்படையில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து மேஜர் ப்ராடக்டாக வந்து நம்மளுக்கு டெர்ஷியரி பியூட்டைல் ஹாலைட் என்ன செய்யும் கிடைக்கும். சரியா, ஸோ இந்த வினையை பொறுத்தவரை இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இது ஸ்லோ ஸ்டெப், இந்த ஸ்டெப் வந்து ஃபாஸ்ட்.
சரியா? ஸோ இந்த ஸ்லோ ஸ்டெப் தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வினையினுடைய வகையை தீர்மானிக்கக்கூடிய ஸ்டெப் வந்து இந்த இதில் ஒரு வினையில் வந்து எந்த ஸ்டெப் வந்து ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்குதோ அந்த வினை தான் வந்து அந்த வினையினுடைய வகை ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன செய்யும் அப்படின்னா வந்து தீர்மானிக்கக்கூடிய ஸ்டெப் வந்து இந்த ஸ்டெப் தான். சரிதானே? ஸோ இங்கே கார்பன் நேரேணி உருவாகக்கூடிய ஸ்டெப் வந்து ஸ்லோ ஸ்டெப். அதுக்கப்புறம் பதிலீட்டு வினையானது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, ஆல்கஹாலைடாக மாற்றக்கூடிய மற்ற முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹாலோடு இப்போ எத்தனால் எடுத்துக்கிறோம். ஆல்கஹாலோடு நம்ம PCl3 ஆர் PBr3 ஓகேவா, PCl3 ஆர் PBr3 பயன்படுத்துகிறோம் பிரிடின் முன்னிலையில். சரிதானா? PCl3 பிரிடின் முன்னிலையில். ஓகே, பிரிடின் அப்படின்றது ஒரு 6 மெம்பர் ரிங். இதில் வந்து உள்ள ஆல்டர்னேட்டிவ் பென்சின் மாதிரி இருக்கும். பென்சினில் ஒரு கார்பன் பதிலாக ஒரு நைட்ரஜன் இருக்கும். ஸோ இது வந்து பிரிடின். ஸோ இந்த பிரிடின் முன்னிலையில் நம்ம வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3 CH2Cl. ஸோ ஒரு பதிலீட்டு வினை தான். இதுவும் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு பதிலீட்டு வினை தான். ஸோ இந்த OHக்கு பதிலாக ஒரு குளோரின் இருக்கும். இந்த வினையினுடைய வினை வழிமுறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் OH. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அதே தான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா PCl3. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த பாஸ்பரஸ் கொடுக்கும். ஸோ இந்த PCl3 நம்ம இப்படி எழுதிக்குவோம். PCl3 நம்ம வந்து Cl அப்படின்னு எழுதிக்குவோம். இந்த பாஸ்பரஸுக்கு கொடுத்து ஆக்சிஜன் பாஸ்பரஸ் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். அப்போ இந்த பாஸ்பரஸோட இந்த எலக்ட்ரானை கொடுக்கும் பொழுது இங்கே ஆக்சிஜன் பாஸ்பரஸ் பிணைப்பு உருவாகும். அப்படி கொடுக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு உடஞ்சி இந்த குளோரினோட பேரும். ஸோ அந்த குளோரின் எப்படி போகும் அப்படின்னா Cl- போகும். ஸோ ஒரு Cl- வெளியே போயிடும். ஸோ புதுசாக ஒரு ஆக்சிஜன் பாஸ்பரஸ் பிணைப்பு உருவாயிருக்கும். ஸோ CH3 CH2O PCl2. ஓகேவா? ஸோ இங்கே ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ எங்கே நடக்கும் அப்படின்னா வந்து இங்கே எலக்ட்ரான் வந்து இங்கே கொடுத்தாச்சு இல்லையா, ஒரு பாஸ்பரஸுக்கு கொடுத்ததுனால ஆக்சிஜன் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உருவாயிருக்கும். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் இருக்கு இல்லையா உடஞ்சி இந்த ஆக்சிஜனுக்கு போகும். அப்போ இது எப்படி வெளியே போகும் அப்படின்னா H+ஆக வெளியே போகும். ஸோ அப்படி H+ஆக வெளியே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு CH3 CH2O ஆக்சிஜனை மறுபடியும் வந்து எலக்ட்ரான் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுதான் எலக்ட்ரான் வந்து ஸோ PCl2 அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வெளியே வந்த இந்த Cl- இருக்கு இல்லையா, இப்போ இந்த Cl- வந்து அட்டாக் பண்ணும். ஸோ Cl- என்ன செய்யும் அப்படின்னா வந்து இங்கே அட்டாக் பண்ணும்பொழுது இந்த எலக்ட்ரான் இங்கே வெளியே போயிடும். ஓகேவா? அந்த Cl- வந்து இங்கே அட்டாக் பண்ணும்போது வெளியே போயிடும். நம்மளுக்கு ஒரு பதிலீட்டு ப்ராடக்ட் சரிதானா, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். ப்ளஸ் O- சரிதானா, அந்த எலக்ட்ரான் வெளியே போயிட்டுனா O- PCl2 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பதிலீட்டு விளைபொருளானது நம்மளுக்கு கிடைக்கும். OHக்கு பதிலாக நம்மளுக்கு ஒரு Cl. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து பாஸ்பரஸோட ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும். ஸோ பிணைப்பை எடுத்துக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு Cl வந்து வெளியே போயிடும். Cl- வெளியே போயிடும். வெளியே போனதுக்கு பிறகு செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த H+ வெளியே போகும். ஒரு புரோட்டான் வெளியேற்றப்படும். ஸோ புரோட்டான் வெளியேற்றப்பட்டுச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு போயிடும். அப்படி ஆக்சிஜனுக்கு போயிட்டு அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த பதிலீட்டுக்கு இந்த Cl- வந்து பதிலீட்டானது நடைபெறும். Cl- இங்கே பதிலீட்டு நடக்கும் பொழுது இந்த பிணைப்பு உடஞ்சி இது ஆக்சிஜன்லேருந்து இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜனோட போச்சு அப்படின்னா O- PCl2 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு பதிலீட்டு வினைபொருளானது என்ன செய்யும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் ஒரே ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து இந்த பிரிடின் இங்கே இருக்கு இல்லையா, பிரிடின் பயன்படுத்தணும் இல்லையா, இந்த பிரிடினில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, இங்கே பிரிடினில் வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இந்த புரோட்டான் என்ன செய்யும், இதில் இருக்கக்கூடிய புரோட்டான் இருக்கு இல்லையா, இந்த புரோட்டான் என்ன செய்யும் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? சரி. ஸோ ஆல்கல் ஹேலைடாக மாற்றக்கூடிய இன்னொரு ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தயனைல் குளோரைடு SOCl2 தயனைல் குளோரைடோட வினைப்படுத்துகிறோம். இப்போ ஒரு மெத்தனால். ஓகேவா? ஸோ தயனைல் குளோரைடை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா SOCl அப்படின்னு எழுதிக்கும். சரியா? ஸோ இது சேரும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா SO2 வெளியே போயிடும். ஸோ இது என்ன கிடைக்கும் அப்படின்னா HCl வெளியே போயிடும். ஸோ இது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ CH3Cl + SO2 + HCl. ஓகேவா? ஸோ ஆல்கஹாலாக மாற்றக்கூடிய இன்னொரு முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தயனைல் குளோரைடு புரியக்கூடிய வினை. ஸோ இந்த வினை என்ன அப்படின்னா வந்து SN2 வினை தான்.
SN2 வினை வழிமுறை தான். இதுக்கு முன்னாடி பார்த்த ரியாக்ஷன் நம்ம வந்து இந்த பிரிடின் முன்னிலையில் PCl3 PBr3யோட வினைப்படுத்தக்கூடிய முறையும் வந்து என்ன அப்படின்னா வந்து SN2 வினை வழிமுறை தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆல்கஹாலினுடைய நீக்க வினைகள். ஆல்கஹாலினுடைய நீக்க வினைகள் பார்த்தோம். ஸோ ஆல்கஹாலினுடைய நீக்க வினைகள், ஆல்கஹாலினுடைய நீர் நீக்க வினைகள் பொதுவாக வந்து ஒரு நீர் நீக்கக்கூடிய காரணம் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கந்தக அமிலம்னு சொல்லக்கூடிய கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம், பாஸ்போரிக் அமிலம் யூஸ் பண்ணலாம், அன்ஹைட்ரஸ் நீரற்ற ஜிங்க் குளோரைடு, ஓகே, நீரற்ற ஜிங்க் குளோரைடு யூஸ் பண்ணலாம். சரியா, இந்த மாதிரியான நம்மளுக்கு வினைக்கரணிகளை நம்ம என்ன செய்யலாம், அலுமினா யூஸ் பண்ணலாம். சரியா, இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரியான வினைக்கரணிகளை நம்ம நீர் நீக்கக்கூடிய கரணிகளை பயன்படுத்தி நம்ம வந்து ஆல்கஹாலில் ஒரு நீர் நீக்க வினையை நிகழ்த்தலாம். ஆல்கஹாலில் நீர் நீக்க வினைகள் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் எலிமினேஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் அடுத்த அந்த OH தொகுதி இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பனில் இருக்கக்கூடிய அந்த OH தொகுதியும் அந்த அடுத்த கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நீராக ஒரு கார்பனில் அந்த இப்போ எழுதுவோம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் நான். இப்போ CH2OH, ஓகேவா. இந்த OH தொகுதி இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பீட்டா. ஓகேவா. ஸோ இப்போ ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய இந்த OH தொகுதியும் பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் எப்படி வெளியே போகும் அப்படின்னா நீர் மூலக்கூறுவாக என்ன செய்யும் அப்படின்னா வந்து நீர் மூலக்கூறுவாக வெளியே போகும். ஸோ இந்த நீக்கத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீட்டா நீக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஒரு ஆல்ஃபா தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு OH தொகுதியும் பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் நீக்கப்படக்கூடிய நிகழ்வு என்ன சொல்லுவோம், நீர் நீக்க வினையை என்ன சொல்லுவோம், எலிமினேஷன் ரியாக்ஷன், பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வினை என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் முன்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் -H2 அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை, இந்த பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இந்த ஆக்சிஜன் அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மையோடு இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் இந்த எலக்ட்ரானை எடுத்துகிட்டு வெளியே போகும். அப்படி வெளியே போகும்பொழுது இங்கே பீட்டா இது வந்து H+, இந்த ஹைட்ரஜன் வந்து H+ வெளியே போகும். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அங்கே கொடுத்துட்டு போகும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2 + H2O. ஸோ இந்த வினையில் ஒரு அல்கீனானது என்ன செய்யும், உருவாக்கப்படும். இது நம்மளுக்கு வந்து ஈத்தீன், இது எத்தனால். ஸோ இது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து ஈத்தீன் கிடைக்கும். சரியா. ஸோ இந்த வினையினுடைய வினை வழிமுறைகள் பார்ப்போம். இப்போ பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். இது வந்து ஜென்ரலாக ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பிரைமரி ஆல்கஹால் நம்ம எடுத்துருக்கோம். அந்த வினை இது நம்ம ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வினை வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா E2 எலிமினேஷன். ஓகே, நம்ம பிரைமரி ஆல்கஹாலில் வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்க்கும்போது SN2 ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்து பிரைமரி ஆல்கஹாலில் நீக்க வினை எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்து என்னென்னா E2 எலிமினேஷன். அந்த ரியாக்ஷன் வந்து என்ன, E2 எலிமினேஷன். ஸோ E2 எலிமினேஷன் என்னங்கிறது நம்ம 11th பார்த்துருக்குறோம், அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஸோ அந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் என்னங்கிறது பார்ப்போம். ஸோ CH3 CH2OH. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து இந்த அமிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கந்தக அமிலம் இருக்குல்ல, சல்ஃபியூரிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய புரோட்டானை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இந்த கந்தக அமிலத்தை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா வந்து HOSO3H அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா, H2SO4 அதை நான் இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா வந்து இந்த அமிலத்தில் இருக்கக்கூடிய புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இது எப்படி வெளியே போகும் அப்படின்னா -SO3H. ஸோ இந்த ஆக்சிஜன் மேலே ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த OSO3H மைனஸ் வந்து வெளியே போயிடும். நம்மளுக்கு வந்து இங்கே புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3 CH2OH. ஸோ இந்த ஆக்சிஜன் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு பீட்டா எலிமினேஷன் இப்போ நடக்கும். என்ன நடக்கும்னா வந்து இந்த H+ இங்கேருந்து வெளியே போகும். சரிதான், அப்போ இங்கே எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து வெளியே போகும். ஸோ இது எப்படி வெளியே போகும் அப்படின்னா இது வந்து வாட்டராக வெளியே போகும். சரிதானா. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா இது CH2, இது H+ வெளியே போகிறதுனால டபுள் பாண்ட் CH2 + H2O. ஓகேவா, +H+. ஸோ இந்த H+ நம்ம பயன்படுது. H+ மேலே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது கடைசியில் என்ன செய்யும் அப்படின்னா வந்து வெளியேறும், கடைசியில் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து இதை நம்ம வந்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம இங்கே என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்துகிறோம். ஸோ கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்துகிறோம். அதனால் இங்கேருந்து H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ண H+ கடைசியில் என்ன செய்யும், ரீஜெனரேட் ஆகும். சரி. ஸோ இதுதான் வந்து இந்த E2 எலிமினேஷனுடைய மெக்கானிசம். ஸோ E2 எலிமினேஷன் மெக்கானிசம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய அமிலத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் H+ வந்து இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு புரோட்டனேட்டட் ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணுது. சரி, புரோட்டனேற்றம் பெற்ற ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணுது. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஒரு பீட்டா எலிமினேஷன் நடந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து அல்கீனானது கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோன்னு.
ஸோ இப்போ செகண்ட் இது டெர்ஷரி ஆல்கஹால் பார்க்கலாம். மூவினை ஆல்கஹால். மூவினை ஆல்கஹால் வந்து எந்த மாதிரியான மெக்கானிசம் அப்படின்னா ஈவன் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ ஈவன் எலிமினேஷன் ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணும் இந்த டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ நம்ம வந்து டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். ஸோ டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹாலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து என்ன அப்படின்னா வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் தான். அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் புரோட்டானேற்றம் அடைதல். ஆல்கஹால் என்ன செய்யுது? புரோட்டானேற்றம் அடைதல். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது வெளியே போகும். ஸோ எப்படி வெளியே போகும் அப்படின்னா -SO3H OSO3H அப்படின்னு சொல்லி இது வெளியே போகும். சரியா? ஸோ இந்த புரோட்டானை இது வாங்குறதுனால நம்மளுக்கு ஒரு புரோட்டானேற்றம் அடைந்த ஆல்கஹால் ஆனது கிடைக்கும். ஓகேவா? புரோட்டானேற்றம் அடைந்த ஆல்கஹால் கிடைக்கிறதுனால இங்கே என்ன உருவாகும் அப்படின்னா ஈவன் SN1 மெக்கானிசம் மாதிரி ஈவன் மெக்கானிசத்துலையும் இங்கே நம்மளுக்கு வந்து எலிமினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கார்பன் நேரேணி உருவாகும். சரியா? ஸோ அப்போ கார்பன் நேரேணி எப்படி உருவாகும் அப்படின்னா வந்து அங்கே இந்த நீர் நீக்கக்கூடிய வினையும் அந்த பீட்டா நீக்கம் வந்து ஒரே நேரத்தில் நடக்கும். இந்த நீர் நீக்கமும் இந்த பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் நீக்கக்கூடிய வினையும் எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து ஒரே நேரத்தில் நடக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து முதல்ல இங்கே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதுனா இங்கே பெரிய பல்கியர் குரூப்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த நீர் மூலக்கூறானது என்ன செஞ்சிடும் அப்படின்னா முதல்ல வெளியே போய் என்ன ஆகுனா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அதுனா இங்கே இருக்கக்கூடிய பிணைப்பு எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னா வந்து இந்த ஆக்சிஜனோட போகும் பொழுது இந்த கார்பனில் நம்மளுக்கு இந்த எலக்ட்ரான் வெளியே போகிறதுனால கார்பனில் ஒரு நேர்மின்தன்மை உருவாகும் ப்ளஸ் H2O நீர் மூலக்கூறானது வெளியே போயிடும். ஸோ இந்த ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து ஸ்லோ ஸ்டெப். இந்த கார்பன் நேரேணி உருவாகக்கூடிய ஸ்டெப் வந்து என்னது? ஸ்லோ ஸ்டெப். ஓகேவா? இந்த கார்பன் நேரேணி உருவானதுக்கு பிறகு இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபாஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு பீட்டா இந்த ஒரு புரோட்டான் நீக்கமானது நடைபெறும். ஸோ H+. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து பீட்டா தான். எல்லா கார்பனுமே இந்த கார்பன் எல்லாம் இந்த CH3 குரூப் எல்லாமே வந்து பீட்டா தான். இது ஆல்ஃபா அப்படின்னா இது எல்லாமே பீட்டா தான். ஸோ அப்போ இதில் ஏதாவது ஒரு கார்பன்லேருந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து ஹைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே இந்த பிணைப்பில் உள்ள எலக்ட்ரானை இந்த பிணைப்பு கொடுத்துட்டு இது எப்படி வெளியே போகும் அப்படின்னா H+ வெளியே போகும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா CH2 டபுள் பாண்ட் CH3 ஒரு அல்கீனானது என்ன செய்யும் அப்படின்னா வந்து கிடைக்கும். சரியா? ஸோ 2-மெத்தில் ப்ரோப்பீன். ஸோ 2-மெத்தில் ப்ரோப்பீன் prop1ene என்ன அப்படின்னா இது வந்து 2-மெத்தில் prop1ene நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த வினை வந்து என்ன அப்படின்னா வந்து டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹாலை பொறுத்தவரை ஈவன் மெக்கானிசம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் புரோட்டான் நடந்து அப்புறம் கார்பன் நேரேணி உருவாகி அதுக்கப்புறம் வந்து ஒரு H+ ஆனது புரோட்டானானது வெளியேற்றப்பட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து அல்கீனானது உருவாகும். இதை பொறுத்தவரை நம்மளுக்கு நீக்க வினைகளை பொறுத்தவரை வினைதிறன் வரிசை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரிதானே த ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்கஹால்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி, செகண்டரி, தென் டெர்ஷரி. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ரியாக்டிவிட்டி வரிசை. சரிங்களா? ஒப்பிட்டு வினை எங்கே வந்து ரியாக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைமரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் செகண்டரி, டெர்ஷரி வந்து அதனுடைய ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா டெர்ஷரியில் வந்து அதனுடைய ரியாக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹாலினுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். தென் ஆல்கஹாலினுடைய ரியாக்ஷன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்த்தோம், பதிலீட்டு வினைகள் பார்த்தோம், கருகவர் பதிலீட்டு வினைகள், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். தென் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆல்கஹாலினுடைய எலிமினேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம், நீக்க வினைகள் பார்த்தோம். ஸோ நன்றி மாணவர்களே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கற்றல் என்பது இனிமையாக இருக்கட்டும்.